சன் ஃபார்மா ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 இருக்குது. இங்கே பாருங்கள், வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் என் டெய்லி கேண்டில் ரெண்டில் பார்த்தேனுமே இப்போ லிட்டில் புல்லிஷ் மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்ட்ராங் மொமெண்டம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதோட ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் ஸ்டிக்கோட ரெசிஸ்டன்ஸ் 1716 வச்சுருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ 1716 தாண்டி ஒன் டே ரெக்கவர் ஆகுதோ அப்போ மட்டுமே இது பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இதோட இமிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1683 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 1655. வால்யூம் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1601. ஸோ இது வால்யூம் சப்போர்ட்டுக்கு வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி ரெக்கவர் ஆகி செட் ஆயிடுச்சு. ஸோ 1600 1601 வர வாய்ப்பு இல்லை. பட் இமீடியட் சப்போர்ட்டை டெஃபினட்டாக ஹிட் பண்ணும். பட் நானாக இருந்தேன்னா ட்ரேடிங்கில் 1683 பை பண்ண மாட்டேன், 1655 வெயிட் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ அங்கே தான் பை பண்ணுவேன். இப்போது ஆப்ஷன் செயின் எடுத்திங்கனாலும் நம்ம சொன்ன அதே பிரேக் அவுட்டு தான். கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த 1720 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1580, அதான் 1620 இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது இப்போதைக்கு லிட்டில் புல்லிஷாக இருந்தாலும் மடி கிராஃப் கீழே வரதான் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்காக வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு.